ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய அம்மா ஸ்டைல் வத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. உங்கள் வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு எங்கள் வீட்டில் இந்த குண்டான் தான் எடுத்துருக்காங்க. அதற்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் தேவைப்படும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக வரும். நாங்கள் இங்கே சுண்டைக்காய் வத்தல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த வத்தலுக்கு பதிலாக நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கூட சேர்க்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயில் இன்னும் ஒரு ஸ்பூன் கிட்ட அம்மா எண்ணெய் சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட தான் சேர்க்குறாங்க. அப்புறமா கொஞ்சமாக சீரகம். இது 3 தான். கடுகு, வெந்தயம், சீரகம், இது 3 தான். இது நல்லா பொரியட்டும். எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன தேவைன்னா, பூண்டு ஒரு 4-5 பல் கட் பண்ணி அது சேர்க்குறாங்க. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னே வெங்காயம், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்காங்க. அதோட கருவேப்பிலை, இதெல்லாம் தான் தாளிப்புக்கு மெயினாக. இது நல்லா நம்ம வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி சேர்க்குறாங்க. இது தக்காளி வதங்கினோன்னு நம்ம அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட போட்டு லேசாக வதக்கிட்டு அப்புறம் சாம்பார் தூள் சேர்க்குறாங்க. இது ஒரு 3 ஸ்பூன் கிட்ட. இது கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு. ஏன்னா நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. ஸோ இதுதான் திக்கனிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் இந்த மஞ்சத்தூள் வாசம்லாம் போகிற அளவுக்கு லேசாக ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்காங்க கரைச்சி. அது இப்போ சேர்க்குறோம். ரொம்ப நிறையா தண்ணி இல்லை, ஒரு மீடியமாக தான். அந்தளவு தண்ணி இருந்தால் போதும். ஒரு கப் கிட்ட இருக்கும். இந்த தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னே இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி. முக்கியமாக உப்பு சேர்க்குறப்ப கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா சுண்டைக்காய் வத்தல்லையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல சுண்டைக்காய் வத்தல், அதை சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதிச்சதுன்னா அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு, டிஃபனுக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம், கரெக்டாக வந்துடும் இப்போ ஆறுறப்ப. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.